டிவிகேக்கு ஓட் ஷேர் இல்ல, கன்வர்ஷன் இல்ல. கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் அவருக்கு டிவிகேக்கு டவுன்ஃபால் ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது தாக்கம் அவரோட மனைவி சங்கீதா இஷ்யூல ஒரு பெரிய எஃபெக்ட் வந்துருச்சு விஜய் மேல. அது சைலண்டா நடந்துட்டு இருக்குது. மிஸ்டர் ஆதவர்ஜுனா எடுக்கிற சர்வேல தான் 30%, 35%, 40, 45, 50 வந்த 234 தொகுதியில அவங்களுக்கு கேண்டிடேட்ஸ் கிடைப்பாங்க. பிஜேபியும் பேசியிருக்காங்க, ஏடிஎம்கேவும் பேசியிருக்காங்க. விஜய் கூட அவர் 95 சீட்ஸ் கேட்டிருக்காரு. இவங்க 25 சீட் தான் கொடுக்குறேன்னு ரெடியா இருந்தாங்க. இப்ப விஜய் பெரம்பூர் தொகுதியில போட்டியிடுவார். விஜய் வெல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குதா? பெரம்பூர்ல விஜய் நின்னாலும் டிஎம்கேக்கு ஃபேவரா தான் இருக்கும். டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்கும் டஃப் ஃபைட் பெரம்பூர்ல இருக்கும். ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த் இவங்க எல்லாம் சென்னையில தான் போட்டியிடுவாங்கன்றாங்க. யாருக்குமே வாய்ப்பே இல்லையா? யாரும் ஜெயிக்க முடியாது. 27 சீட்டுகளை நேரடியா பாஜக வாங்கியிருக்கிறாங்க. அவங்க போட்டியிட போறாங்க. அதுல ஒரு எம்எல்ஏ ஆவது ஜெயிப்பாங்களா பாஜக? இப்ப 2 சிட்டிங் எம்எல்ஏ தோக்க போறாங்க. ஒன்னு கோயம்புத்தூர் தெற்கு வானதி சீனிவாசன், ரெண்டாவது மொடக்குறிச்சி சரஸ்வதி கன்ஃபார்ம். இப்ப நயினார் நாகேந்திரனும் நெல்லை வாங்கலையே. நயினார் நாகேந்திரனும் காந்தியும் 2%, 3% தான் லீட்ல இப்ப இருக்காங்கன்னு ஒரு பிஜேபி மேக்சிமம். அப்ப ஏடிஎம்கேவோட ஒரிஜினல் ஓட் ஷேர் இப்ப நம்மளே 38 கொடுத்துருக்கோம். இந்த கால்குலேஷன், இந்த சோசியல் இன்ஜினியரிங், இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ஓட், போலரைசேஷன் எல்லாம் நடந்ததுன்னா ஏடிஎம்கே 35, 34% கூட போலாம். சேலம் எல்லாம் ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமியோட தொகுதி. அங்கேயே மிஸ்டர் செல்வ கணபதி நல்ல. திருப்பூர்ல போன தடவை ஏடிஎம்கே 5, டிஎம்கே 3. இப்போ டிஎம்கே அலையன்ஸ் 5 தொகுதியில் லீடிங், 3 தொகுதியில் தான் ஏடிஎம்கே லீடிங். ஈரோடு போன தடவை ஏடிஎம்கே 5 தொகுதி ஜெயிச்சாங்க. இந்த தடவை டிஎம்கே அலையன்ஸ் 5 தொகுதியில் லீட், ஏடிஎம்கே 3 தொகுதியில் தான் லீடு. சேலம் ஏடிஎம்கே 7 தொகுதியில் தான் லீடு, டிஎம்கே 4 தொகுதியில் லீடு. 4 தொகுதியில் டிஎம்கே லீடு. இது அப்படியே மாறுது. அப்ப வெஸ்ட்லயே இப்படி ஆரம்பமாகும் போது இதே ட்ரெண்ட் தான் தமிழ்நாடு பூரா போகும். சீமானும் வெற்றி பெற போவதில்லை காரைக்குடியில. சீமான் 2வது இடம் வந்துருவார். திமுக கூட்டணி 180 சீட்டு கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்றத உறுதியா சொல்றீங்க. அப்புறம் இந்த 5000 ரூபாய் போட்டாங்கல்ல, மாஸ்டர் ஸ்ட்ரோக். நீங்க எம்கே ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டா பெண்கள் என்ன சொல்றாங்க, ஸ்டாலினுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்றாங்க. இது இந்த பெக்குலியர் இது கேட்டிருக்கீங்களா பெண்கள் மத்தியில? இது டாக்டர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா கிட்ட கேட்ட போது இப்படிதாங்க சொல்லுவாங்க. இந்த திட்டங்கள்னாலதான் டிஎம்கே இந்த 180க்கு வர்றதுக்கே காரணம். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 27 நாட்களே உள்ள நிலையில் பல்வேறு நிறுவனங்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் மிக துல்லியமாக கருத்து கணிப்புகளை வெளியிடுகின்ற சி ஓட்டர்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றியவரும் மூத்த ஊடகவியலாளருமான அக்னி நியூஸ் சர்வீஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகின்ற திரு சுரேஷ்குமார் அவர்களும் கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறாரு. குறிப்பாக அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2019 தேர்தலில் திமுக கூட்டணி 38 இடங்களில் வெற்றி பெறும், அதிமுக 1 இடங்களை கைப்பற்றும், புதுச்சேரியில் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு கணித்திருந்தார். அது நடந்தது. அதே போல் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 166 இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தார். 159 இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றியது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் முழுக்க திமுக கூட்டணி தான் 40 இடங்களையும் கைப்பற்ற போகுதுன்னு சொல்லியிருந்தாரு. அதே போல நடந்தது. இன்னும் குறிப்பாக அண்ணாமலை 1,20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏறக்குறைய கிட்டத்தட்ட அதே வாக்கு வித்தியாசத்தில் அண்ணாமலை தோல்வியை தழுவினார். இப்போ அந்த வகையில் அவர் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் அவருடைய அக்னி நியூஸ் சர்வீஸ் நிறுவனம் மூலமாக தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த முடிவுகளை, அந்த விவரங்களை தான் நம்ம இந்த பேட்டியில கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வாங்க திரு சுரேஷ்குமார் அவர்களை சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கங்க சார். கடந்த காலத்தில் நீங்க எடுத்த தேர்தல் கருத்து கணிப்புகள் எந்த அளவிற்கு முடிவுகள்ல ரிஃப்ளெக்ட் ஆனிச்சு, அதனுடைய துல்லிய தன்மையை மிக சுருக்கமா நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்களேன். 2019ல பார்லிமெண்ட் கோல்ஸ் நாங்க எடுத்தோம், எக்ஸ்டென்சிவா எடுத்தோம் தமிழ்நாடு. அதுல தேனி ஏடிஎம்கேன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. 38 தொகுதிகள் டிஎம்கே ஸ்வீப் பண்ண போறாங்கன்னு. புதுச்சேரி காங்கிரஸ் அதே மாதிரி வந்துச்சு. 2021ல டிஎம்கே அலைன்ஸ்
கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம். அது நிறைய கருத்து கணிப்புகள் வந்து ஏடிஎம்கே திருப்பி ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் நடக்கல. 2024 பார்லிமெண்டரி போல்ஸ் கம்ப்ளீட் இந்தியாவில் நாங்கள் சொன்னோம் பிஜேபி கவர்மெண்ட் வந்து கெனாட் ஃபார்ம் ஆஃப் இட்ஸ் ஓன். நிறைய பேர் 300 பார் 400 பார் 450 பார்லாம் சொன்னாங்க. நாங்கள் வந்து 252க்கு மேலே பிஜேபி தனியா வாங்காது, அவங்க தனியா வந்து ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொன்னோம். அதே மாதிரி லேண்ட் ஆச்சு. அப்புறம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நாங்க சொன்னோம் இந்த மாதிரி 38 தொகுதியில தமிழ்நாட்டில் டிஎம்கே ஸ்வீப் பண்ணும், புதுச்சேரி காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு. அப்புறம் ரொம்ப ஸ்டார் கேண்டிடேட் எல்லா ஒப்பீனியன் போல்ஸ், எல்லா நேஷனல் ஒப்பீனியன் போல்ஸும் சொன்னாங்க அண்ணாமலை வந்து ஒரு ஒரு 50,000 ஓட்டுல ஜெயிப்பாங்க, 50,000 60,000 ஓட்டு ஜெயிப்பாங்கன்னாங்க. நாங்க ஒப்பீனியன் போல்லயே சொன்னோம் அண்ணாமலை வந்து ஒப்பீனியன் போல்ல 3rd பிளேஸ் இருந்தாரு. அப்புறம் எக்ஸிட் போல்ல நாங்க கொடுத்தது வந்து அண்ணாமலை வந்து 1,20,000 ஓட்டுக்கு மேலதான் அவர் தோப்பாருன்னோம். அதே ரேஞ்சு கொஞ்சம் கம்மியாச்சு. அதே ரேஞ்சில் அண்ணாமலை வாஸ் டிஃபீட்டட் இன் கோயம்புத்தூர். கர்நாடகா எலெக்ஷன் ஒப்பீனியன் போல் நாங்க வந்து 130 சொல்லியிருந்தோம் காங்கிரஸ் அலையன்ஸ்க்கு. பட் எக்ஸிட் போல்ல வந்து வி ஆர் வெரி ஷுவர் ரொம்ப எக்ஸ்டென்சிவா கர்நாடகா டிராவல் பண்ணோம். ரொம்ப எக்ஸ்டென்சிவா டிராவல் பண்ணது வந்து பிஜேபியோட ஸ்ட்ராங் பாக்கெட்ஸ் டிராவல் பண்ணோம். அதுலயே எங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் மாற்றம் இருக்கும், காங்கிரஸ் வந்து டெஃபினட்டா வந்து ஆட்சி அமைப்பாங்கன்னு. அப்புறம் எக்ஸிட் போல்ல நாங்க கொடுத்தது வந்து 136 to 143. அதுல வந்து 4 சீட்டு வந்து ஆக்சுவலா 140 போயிருக்கலாம். அங்க வந்து மிஸ்டர் ராமலிங்கம் ரெட்டியோட டாட்டர் சௌமியா ரெட்டி ஒரு 25-30 ஓட்டுல தோத்தாங்க. இது மாதிரி ஒரு 1000 ஓட்டுல வந்து ஒரு 7-8 தொகுதி போயிடுச்சு. 7-8 தொகுதி வந்து காங்கிரஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்திருந்ததுன்னா நம்ம 136 to 143 ரேஞ்ச் 143 வந்திருக்கும் காங்கிரஸ்க்கு. இதுதான் டிஃபரன்ஸ். அப்புறம் இது வந்து எக்ஸ்டென்சிவா பண்ணீங்கன்னா நீங்க வந்து எந்த ஒப்பீனியன் போலும் எக்ஸிட் போலும் சில சமயம் தப்பாக முடியும். இது வந்து மைக்ரோ லெவல்ல பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். பெரிய பெரிய நம்மள ஒரு சாதாரண ஆர்கனைசேஷன் இது மாதிரி பெரிய ஆர்கனைசேஷனே தப்பு பண்ணியிருக்கிறாங்க. பட் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த எக்ஸிட் ஆர் ஒப்பீனியன் போல் வந்து இந்த ட்ரெண்ட் தெரிஞ்சிடும். உங்களுக்கு ட்ரெண்ட் கண்டிப்பா தெரிஞ்சிடும். எக்ஸிட் போல்ல வந்து ட்ரெண்ட் தெரியுதோ இல்லையோ, ஒப்பீனியன் போல்ல அந்த செகண்ட் ஆர் தேர்ட் ஒப்பீனியன் போல் லாஸ்ட் ஒப்பீனியன் போல்ல கூட வேண்டியதில்லை. இந்த செகண்ட் ஒப்பீனியன் போல்ல ட்ரெண்ட் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். யாரு வந்து லீடிங்கு, எந்த அலைன்ஸ் லீடுன்னு தெரிஞ்சிடும். அது செகண்ட் ஒப்பீனியன் போலுக்கு அப்புறம் தேர்ட் ஒப்பீனியன் போல் ஃபைனல் ஒப்பீனியன் போலுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. எந்த எலெக்ஷன்லயும் வெதர் அசம்பிளி எலெக்ஷன் இருந்தாலும் சரி, பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியாது. இதுதான் வந்து இந்தியா பூரா இதுதான் நடந்துட்டு இருக்கு. சார், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு பிப்ரவரி 7 மார்ச் 12 அதற்கான நிலவரத்தை சமீபத்தில் நீங்க கணித்து வெளியிட்டு இருந்தீங்க. அதுல வந்து நீங்க அந்த முடிவுகளுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கருத்து கணிப்போட சாம்பிள்ஸ் என்ன, எவ்வளவு ஆண்கள், எவ்வளவு பெண்கள், மாற்று பாலினத்தவர்கள், 3ஆம் பாலினத்தவர்கள் எவ்வளவு பேர், அவங்களுடைய ஏஜ் குரூப் என்ன, எவ்வளவு மாதிரிகள் இதுல வந்து சேகரித்து இந்த ஆய்வு செஞ்சீங்க? இப்போ வந்து நம்ம டோட்டல் ரெஸ்பாண்டன்ஸ் வந்து 1,01,1643. ஏஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஏஜ் வைஸ் எடுத்தது 18 to 30 வயது. ஆண்கள் வந்து 23,000 பிளஸ், பெண்கள் வந்து 27,000 பிளஸ். அப்புறம் ஏஜ் குரூப் 31 to 75 அதை டேப் பண்ணிட்டோம், 31 to 75. அதுல வந்து ஆண்கள் வந்து 23,400 பிளஸ், விமன் வந்து 26,800 பிளஸ். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து 533 பேர் கிட்ட எடுத்திருக்கோம். இது வந்து டேட் வந்து பிப்ரவரியில இருந்து மார்ச் வரைக்கும் எடுத்திருக்கிறோம். இது வந்து த்ரூ அவுட் 234 கான்ஸ்டிட்யூன்சி எடுத்திருக்கிறோம். சிட்டிஸ், செமி அர்பன், வில்லேஜ், ஹில்லி ஏரியாஸ், மலை பிரதேசங்கள், அங்கெல்லாம் எடுத்திருக்கோம். இதே பர்கூர்ல எடுத்திருக்கோம், ஈரோடுல. அங்க யாரோ போயிருக்காங்களேன்னு எனக்கு தெரியாது. நாங்க எடுத்திருக்கிறோம். ஹில்லி ஏரியாஸ்லயும் எடுத்திருக்கோம், சத்தியமங்கலம் எடுத்திருக்கோம், ஆசனூர் எடுத்திருக்கோம், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் எடுத்திருக்கோம்.
அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கரெக்டான உங்களுக்கு வந்து மைக்ரோ லெவல் கரெக்டா ஒர்க் ஆகும். அப்போ சக்சஸ் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். சார், அடுத்ததா திமுக கூட்டணி எவ்வளவு தொகுதிகளில் வெற்றி பெறும், அவங்க எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குவாங்க, அதே போல அதிமுக என்டிஏ கூட்டணி அவங்க எவ்வளவு வாக்கு சதவீதம் பெறுவார்கள், எத்தனை சீட்டுகள் வந்து ஜெயிப்பாங்க, டிவிக்கு எவ்வளவு வந்து அவங்களும் வாக்கு சதவீதம் பெறுவார்கள், அவங்கள எத்தனை தொகுதிகளை வெல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிவிக்கு வந்து இந்த போட்டியே விஜய் சொல்றாரு திமுக வெர்சஸ் டிவிகே தான், அதுதான் இந்த தேர்தல் அப்படின்னு வந்து சொல்றாரு. விஜய் பெரம்பூர்ல போட்டியிடுறதா இருக்கிறாரு, அவர் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குவார். நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே 8% வாக்கு வங்கியோடு அவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு வாக்கு சதவீதத்தை பெறுவாங்க, அவங்க எத்தனை இடங்களை கைப்பற்றுவார்கள். இது மண்டலம் வாரியா அனௌன்ஸ் பண்ணலாம். தென் மண்டலம் மொத்த தொகுதிகள் 58. திமுக அலையன்ஸ் முன்னிலை 42 தொகுதிகள், அதிமுக 16 தொகுதிகள். அடுத்தது மத்திய மண்டலம் 37 தொகுதிகள். திமுக அலையன்ஸ் வந்து 35 தொகுதிகள் முன்னிலை, அதிமுக 2 தொகுதிகள் முன்னிலை. அடுத்தது மேற்கு மண்டலம் 50 தொகுதிகள், திமுக கூட்டணி 32 இடங்களில் முன்னிலை, அதிமுக கூட்டணி 18 இடங்களில் முன்னிலை. அடுத்து வடக்கு மண்டலம் 52 தொகுதிகள், 35 தொகுதிகளில் திமுக முன்னிலை, 17 தொகுதிகள் அதிமுக முன்னிலை. சென்னை மண்டலம் 37 தொகுதி, திமுக 36 தொகுதியில் முன்னிலை, அதிமுக ஒரு தொகுதியில் முன்னிலை. இப்போ வாக்கு சதவீதம் மண்டல வாரியா பார்த்துடலாம். தென் மண்டலம் திமுக கூட்டணி 43.9%, அதிமுக கூட்டணி 37.7%, டிவிகே 9.8%, என்டிகே 5.4%, மற்றவர்கள் இண்டிபெண்டன்ஸ் நோட்டா 2.2%. அடுத்தது மத்திய மண்டலம் திமுக கூட்டணி 46.8%, அதிமுக 38.2%, டிவிகே 8%, என்டிகே 5%, மற்றவர்கள் 2.2%. மேற்கு மண்டலம் திமுக கூட்டணி 43.5%, அதிமுக 40%, டிவிகே 10.7%, என்டிகே 3.6%, மற்றவர்கள் 2.2%. அடுத்தது வடக்கு மண்டலம் திமுக கூட்டணி 44.5%, அதிமுக கூட்டணி 40%, டிவிகே 9.1%, என்டிகே 4.2%, மற்றவர்கள் 2.2%. சென்னை மண்டலம் திமுக கூட்டணி 45.5%, அதிமுக கூட்டணி 35.7%, டிவிகே 10.9%, என்டிகே 5.6%, மற்றவர்கள் 2.3%. மொத்தமாக பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் திமுக 44.9%, திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி 38.5%, டிவிகே 9.7%, என்டிகே 4.8%, மற்றவர்கள் 2.1%. இந்த சர்வேல வந்து இப்போ நாங்க செகண்ட் சர்வேல 30 சீட்டு வந்து ஸ்விங் சீட்ஸ், 5% கீழே தான் லீட் பண்றாங்க. ஸ்விங் சீட்ஸ்னா என்ன, அதை சொல்லிட்டு சொல்லுங்களேன் சார். அது வந்து 0.1ல இருந்து 5% வரைக்கும் 5% லீடு. இதுல வந்து 30 சீட் வந்து ஸ்விங் சீட்ஸ். ஸ்விங் சீட்ஸ்னா ஒரு 5% போலிங் ஆகிறத பொறுத்து ஒரு 70%, 2.5 லட்சம் ஆச்சுன்னா 70% எடுத்துக்கோங்க. அப்ப வந்து ஒரு 10,000ல இருந்து 13,000, 14,000 வரைக்கும் லீடு. ஒரு 2,000ல இருந்து 500ல இருந்து வரலாம். அதான் 0.1 to 5%. அதுல 30 சீட் இருக்குது. அதுல வந்து 18 சீட் வந்து டிஎம்கே அலையன்ஸ் லீட் பண்றாங்க, 12 சீட் ஏடிஎம்கே அலையன்ஸ் லீட் பண்றாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்விங் சீட்ஸ் வந்து எப்படி வேணா போலாம். அது வந்து கேம்பெயின் ஆரம்பிச்சேன்னு லீடர்ஸ் கேண்டிடேட்ஸ் இப்பதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ் பிஜேபி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல இருந்தே ஒரு லெவலுக்கு நம்மளுக்கு தெரியும் எப்படி ஸ்விங் ஆகுதுன்னு. அதெல்லாம் நாங்க சில சீட்டெல்லாம் ஏடிஎம்கே கொடுத்துருந்தோம், அதெல்லாம் எப்படி ஸ்விங் ஆகும் இப்போ ஓரளவுக்கு தெரியுது. இது இந்த ஸ்விங் சீட்ஸ் வந்து எப்படி வேணா போலாம் இந்த 30 சீட்டு. ஆனா 30 சீட் வந்து 18 வந்து டிஎம்கே அலையன்ஸ் லீடிங், 12 ஏடிஎம்கே அலையன்ஸ் லீடிங். சார், எவ்வளவு தொகுதிகள் வந்து இப்ப நீங்க மண்டல வாரியா சொன்னீங்க,
ஓவராலா மொத்தமா திமுக கூட்டணி எவ்வளவு தொகுதிகள் வெற்றி பெறுவார்கள், அதிமுக என்டிஏ கூட்டணி எவ்வளவு தொகுதிகள், நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் விஜய் இவங்க எவ்வளவு வந்து வெற்றி பெறுவாங்க சார்? இப்ப நம்ம சீட் பர்சன்டேஜ் சீட் கன்வர்ஷன் இதுல பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி 180 இடங்களில் முன்னணி, அதிமுக கூட்டணி 54 இடங்களில் முன்னணி, டிவிகே என்டிகே எந்த இடத்துலயும் லீடு இல்ல, எந்த இடத்துலயும் வின் பண்ண போறது இல்ல. 180 and 54 இதான் சார். இப்ப இதுல என்ன எனக்கு இன்னும் இப்ப துணை கேள்விகள் இருக்குது, அதை ஒண்ணா கேட்கிறேன் சார். இப்ப தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் வந்து என்டிஏ அலையன்ஸ்குள்ள வந்துட்டாரு. அதனால அவர் கடந்த 2021 தேர்தலில் ஏற்படுத்திய பாதிப்புகளை அவரால் இந்த முறை ஏற்படுத்த போறதில்ல. ஏற்கனவே ஏடிஎம்கே வந்து வீக்கனா வந்து சவுத்துல வந்து இருக்குது, அதை வந்து அவர் பேலன்ஸ் பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு கருத்து மீண்டும் மீண்டும் வந்து முன்வைக்கப்படுது. ஆனா உங்களுடைய சர்வேல அப்படி எதுவுமே இல்லையே. ஏடிஎம்கேல டிடிவி தினகரன் அவர் தனி கட்சி. இப்ப சசிகலா அம்மையார் வந்து அவங்க ஒரு புது ஃபேக்ஷன். இது வந்து முதல்ல 4 முனை போட்டி இருந்தது, இப்ப 5 முனை போட்டி. அந்த 5வது முனை போட்டி வந்து அது எவ்வளவு ஃபேர் பண்றாங்கல்ல இல்ல. யாரு வாக்கு டிடிவி தினகரன் பிரிச்சாரு 24ல? ஏடிஎம்கே வாக்குகள். அந்த ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சிருக்கிறாரு. இப்ப அந்த வாக்குகள் அங்கேதான் இருக்குது. இப்ப யார போறது இல்லை இவர்னால, இவர் பிரிச்ச வாக்குகள் தான். அதே இப்ப வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா சசிகலா யாரு, சசிகலா வந்து யாரு வாக்குல பிரிக்கிறாங்க? பொதுமக்கள் வாக்கோ இல்லைன்னா யூத் வாக்கோ எல்லாம் பிரிக்கிறது இல்ல. அவங்களும் ஏடிஎம்கே வாக்க தான் பிரிக்க போறாங்க. சசிகலா இந்த அலையன்ஸ் 5 முனை போட்டியில டாக்டர் சீனியர் ராமதாஸ் கூட இருக்கிறது. இது வந்து ஏடிஎம்கேக்கு இன்னும் வந்து ஒரு டவுன்ஃபால் தான். இது ஏடிஎம்கேவோட தான் பிரிக்க போறாங்க. இவங்க ஒன்னும் பெருசா சசிகலா வந்து தமிழ்நாடு பூரா பிரிக்க முடியாது. அவங்க என்ன சவுத்ல பிரிப்பாங்க, டெல்டால வந்து மெயினா வந்து இந்த திருவாரூர், மன்னார்குடி, சில தொகுதிகளை பிரிக்க முடியும். அது யார் ஓட்ட பிரிக்க போறாங்க? ஏடிஎம்கே ஓட்டு தான். ஏடிஎம்கே வாக்க தான் அவங்க திருப்பி பிரிக்கிறாங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு தான் வந்து இது வந்து ஒரு பேக் பொசிஷனிங்கா இருக்காங்க. இவங்க பிரிக்கிறதே ஏடிஎம்கே ஓட்டு. அதனால வந்து டிடிவி தினகரன் போனது வந்து ஒரு பெரிய இதா இருக்காது. அப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் டிஎம்கேல ஜாயின் பண்ணனால சவுத்துல வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து அவர் ஓட்டை கொண்டு வந்து டிரான்ஸ்பர் ஆகுது டிஎம்கேக்கு. சவுத்துல ஃபுல்லா எங்கெங்க அவங்க ஸ்ட்ராங்கோ முக்குளத்தூர் அங்க வருது. அதே மாதிரி திருவாரூர் அந்த சைடு அவரும் வருது. அது யார் ஓட்டு? அதுவும் ஏடிஎம்கே ஓட்டு. அப்ப ஏடிஎம்கேவோட ஒரிஜினல் ஓட் ஷேர் வந்து இப்ப நம்மளே 38 கொடுத்துருக்கோம். இந்த கால்குலேஷன், இந்த சோசியல் இன்ஜினியரிங், இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ஓட், போலரைசேஷன் எல்லாம் நடந்ததுன்னா ஏடிஎம்கே வந்து 35-34% கூட போலாம். ஓ, இன்னும் 4% குறையுமா? இதெல்லாம் வந்து இந்த போலரைசேஷன் கரெக்ட் ஆச்சுன்னா 4% குறையும். 34% தான் வாங்குவாங்க அவங்க. இதுதான் கள நிலவரம். போலரைசேஷன் நடந்துருச்சுன்னு வைங்க, 4% வந்து குறையும் திருப்பியும். இப்ப 39 இருக்காங்களா, இப்ப 39 கிட்ட இருக்கிறாங்க. இது வந்து 35, 34 35 போறதுக்கு எல்லா ஃபேக்டர்ஸும் இருக்குது இதுல. ஓ, அவங்களால அந்த அளவுக்கு வாக்குகளை பிரிக்க முடியுமா? மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு அவங்கள பத்தின மதிப்பீடுகள் இருக்குதா? இல்லைங்க, ஒரு தொகுதியில 3000 4000 பிரிச்சிங்கன்னா போதுமே. இப்போ ஓபிஎஸ் ஒரு 3000 பிரிக்கிறாரு, சசிகலா ஒரு 4000 பிரிக்கிறார், 10,000 ஆச்சு. அதே வந்து 4% ஆயிடுச்சுங்களா? 4% ஆகுது இல்ல. இப்ப அதிமுக மேற்கு மண்டலம் நீங்க வந்து குறிப்பிட்டு சொன்னீங்க, அதுல வந்து ஒரு 18 தொகுதி அங்கதான் வந்து ஏடிஎம்கேவுக்கு மற்ற இடங்களை விட கூடுதல் இடங்கள் வந்து கொடுத்துருக்கிறீங்க. அது எல்லோரும் சொல்வதை போல அது ஒரு மேற்கு மண்டல கட்சி அப்படின்னு ஆயிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, மேற்கு மண்டலம் 2024 பார்லிமெண்ட் போல்ஸ்லயே தெரிஞ்சிருச்சு. மேற்கு மண்டலம் வந்து அப்படியே ஸ்லைட்டா வந்து டவுன்ஃபால் ஆரம்பிச்சிருச்சுன்னு. ரொம்ப ஸ்ட்ராங் தொகுதியிலேயே அவங்களால ஜெயிக்க முடியல. அவங்க சேலம் எல்லாம் வந்து ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமியோட தொகுதி. அங்கேயே மிஸ்டர் செல்வ கணபதி நல்ல டிஃபரன்ஸ் ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது வந்து ஈரோடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பெல்ட். அங்க வந்து ஏடிஎம்கே ஜெயிக்க முடியல. டிஎம்கே யூத் விங் பிரகாஷ் ஜெயிச்சாரு, அதுவும் பெரிய மார்ஜின்ல. அதே மாதிரி கோயம்புத்தூர்
அங்கேயே வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. கோயம்புத்தூர்ல மூணாவது இடம் அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங். மேற்கு மண்டலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் லீடர் எஸ்பி வேலுமணின்னாங்க. அங்கேயே ஒன்றும் பண்ண முடியலையே. இப்ப நம்ம எடுத்ததுலயே இப்ப மேற்கு மண்டலம் போன தடவை வந்து நீலகிரி வந்து ஏடிஎம்கே ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க. கோயம்புத்தூர் ஸ்வீப் 10, திருப்பூர் 5 சீட் ஜெயிச்சாங்க, ஈரோடு 5 சீட் ஜெயிச்சாங்க, நாமக்கல் 2 சீட் ஜெயிச்சாங்க, கரூர் வந்து டிஎம்கே ஸ்வீப், சேலத்துல 11 சீட்ல 10 சீட் ஜெயிச்சாங்க. இப்ப ஒரே ஒரு எக்ஸாம்பிள், மூணு டிஸ்ட்ரிக்ட் கான்ஸ்டிடன்சி மட்டும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் அடுத்தது வந்து நம்ம ஃபைனல் ஒப்பீனியன் போட்டு சொல்றேன். இப்ப கோயம்புத்தூர் நிலவரம், நீலகிரி ஆரம்பிக்கலாம். நீலகிரியில போன தடவை டிஎம்கே 2, ஏடிஎம்கே 1, இந்த தடவை டிஎம்கே 3 ஸ்வீப். கோயம்புத்தூர்ல இப்போ நிலைமைக்கு டிஎம்கே கூட்டணி 7 தொகுதியில் முன்னிலை, 7, ஏடிஎம்கே 3 தொகுதியில் தான் முன்னிலை. திருப்பூர்ல போன தடவை ஏடிஎம்கே 5, டிஎம்கே 3. இப்போ டிஎம்கே அலையன்ஸ் 5 தொகுதியில் லீடிங், 3 தொகுதியில் தான் ஏடிஎம்கே லீடிங். கடைசி தொகுதி சொல்லிடுறேன், ஈரோடு. போன தடவை ஏடிஎம்கே 5 தொகுதி ஜெயிச்சாங்க, இந்த தடவை வந்து டிஎம்கே அலையன்ஸ் 5 தொகுதியில் லீட், ஏடிஎம்கே 3 தொகுதியில் தான் லீடு. சேலம் கடைசி சொல்லிடுறேன், இதோட சேலம் சொல்லிடுறேன். போன தடவை வந்து ஏடிஎம்கே 10 தொகுதியில ஜெயிச்சாங்க, ஒரு தொகுதியில டிஎம்கே ஜெயிக்க முடிஞ்சது. இந்த தடவை ஷாக்கிங், டிஎம்கே நல்ல ஃபேர் பண்றாங்க, ஏடிஎம்கே 7 தொகுதியில் தான் லீடு, டிஎம்கே 4 தொகுதியில் லீடு, 4 தொகுதியில டிஎம்கே லீடு. இது அப்படியே மாறுது. அப்ப வெஸ்ட்லயே இப்படி ஆரம்பமாகும் போது வெஸ்ட் வந்து நீங்க கவுண்டிங் அப்போ வெஸ்ட் ஆரம்பிச்சு வெஸ்ட் பார்த்துட்டீங்கன்னு வைங்க, இதே ட்ரெண்ட் தான் தமிழ்நாடு பூரா போகும். இந்த ட்ரெண்ட் வந்து மாறாது. கவுண்டிங் அப்போ நீங்க டெல்டாவும் 10 சீட்டு சவுத்து பார்த்துட்டீங்கன்னா இதுதான் ட்ரெண்ட் த்ரூ அவுட் தமிழ்நாடு. கண்டுபிடிச்சிடலாம் நீங்க ஒரு 9:30 உங்களுக்கு தெரியும். ஓகே சார், நீங்க மக்களை சந்திக்கும் பொழுது என்ன காரணத்திற்காக இந்த ஏடிஎம்கேவோட இந்த சரிவுக்கு என்ன காரணம்? அது பாஜக அப்படியோட கூட்டணி அப்படின்றதுனாலயா, எதனால்? இல்ல சார், அம்மையார் டாக்டர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதாவோட இறப்புக்கு அப்புறம் ஏடிஎம்கே வந்து ஸ்பிளிண்டர் குரூப்பா ஆயிடுச்சு, நிறைய குரூப் ஆயிடுச்சு. குரூப்பிசம் வந்தாலே ஒரு பார்ட்டி வந்து அது வந்து டவுன்ஃபால் தான், ரொம்ப டவுன்ஃபால் தான். அதுதான் எலெக்ஷன்ல 21ல இருந்து அப்படிதான் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகே அது வந்துருச்சு. பார்லிமெண்ட் போல்ஸ்ல 2019 ஆரம்பம் ஆயிடுச்சு அந்த டவுன்ஃபால். எல்லா எலெக்ஷன்லயும் தோக்குறாங்க. பார்லிமெண்ட் 2019, 2021, 2024 பார்லிமெண்ட், உள்ளாட்சி தேர்தல் கம்ப்ளீட், பைபோல் விக்கிரவாண்டி ஈரோடு ஈஸ்ட், அப்புறம் கார்பரேஷன் எலெக்ஷன் படுதோல்வி அதிமுகக்கு. அது வந்து அதுல இருந்து இவங்க மீளவே முடியல. ஆனா வந்து ஒண்ணு வந்து ரொம்ப கிளியரா இருக்கு, ஏடிஎம்கேல அன்டிஸ்பியூட்டட் லீடர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். அவர் இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு ஆச்சு. ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியே இருக்குது. வேற யார் கையில போனாலும் இது வந்து இன்னும் பலவீனமா இருக்கும். அது வந்து நம்ம மறுக்க முடியாது. அன்டிஸ்பியூட்டட் லீடர் ஏடிஎம்கே ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்காரு. எப்படி டாக்டிக்ஸ், எப்படி வந்து அலையன்ஸை பார்க்கணும், எப்படி சீட் அலோகேட் பண்ணணும், அதெல்லாம் நேற்று பிஜேபி கொடுத்ததுலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து அவர் வந்து டீல் பண்ணாருன்னு. எங்கெங்க கொடுக்கணுமோ அங்க வந்து பிஜேபி கொடுத்துட்டாரு சீட்டு. ஏடிஎம்கே ஜெயிக்கிற இடமெல்லாம் வந்து அப்படியே தக்க வச்சிட்டாரு. இல்ல அதுலயே வந்து 27 தொகுதிகள் பாஜகவுக்கு நேரடியா கொடுத்திருக்கிறாங்க. அது போக தமாக தாமரை சின்னத்தில் போட்டியிட போகுது. இன்னும் சில 1-2 இடங்களை வாங்கி வச்சிருக்கிற மற்ற கட்சிகள் அவங்களும் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஏற்கனவே சொன்னது தானே, 35 வந்து கேட்டாங்க. தந்தி போன்ற ஊடகங்கள்லயே தலைப்பு செய்தியா அது வந்துச்சு, 35 தொகுதிகள் பாஜக கேட்குறாங்க அப்படின்னு முதல் பக்கத்திலே வந்துச்சு. அந்த தாமரை வந்து 35 தாண்டியும் போட்டியிட தானே போகுது இந்த தேர்தலில். எடப்பாடியோட சாதுரியம் அதுல எங்க இருக்குது? இந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் யாரை பாதிக்கும்னா ஏடிஎம்கே தான் பாதிக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து பிஜேபி வந்து they are not very interested in 2026 elections.
அசம்பிளி எலெக்ஷன்ஸ் அவங்க வந்து தேர் நாட் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ரொம்ப இது இல்லை. அவங்க வந்து எய்ம் பண்றதே 2029 பார்லிமெண்ட் போல்ஸ். எப்படியோ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10 சீட்டாச்சு ஜெயிச்சு 10 எம்பி டெல்லியில் உட்காரணும். அதுதான் அவங்களுக்கு. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து அசம்பிளி போல்ஸ் 2026ல அவ்வளோ கவனம் இல்லை அவங்களுக்கு. அவங்க எய்மே வந்து எப்போதுமே பிஜேபி வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான் தான் போவாங்க. இந்த ஆர்கனைசேஷனை அவங்க மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்க முடியாது. அதனால அவங்க ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் ஃபெயில் ஆகுது. ஓகே, இப்போ 27 சீட்டுகளை நேரடியா பாஜக வாங்கியிருக்கிறாங்க, அவங்க போட்டியிட போறாங்க. அதுல ஒரு எம்எல்ஏவாவது ஜெயிப்பாங்களா பாஜக? 4 சிட்டிங் எம்எல்ஏ. இப்ப 2 சிட்டிங் எம்எல்ஏ வந்து தோக்க போறாங்க. ஒன்னு வந்து கோயம்புத்தூர் தெற்கு வானதி சீனிவாசன், 2வது மொடக்குறிச்சி சரஸ்வதி. இவங்க 2 பேரும் தோக்குறாங்க கன்ஃபார்ம். அதனாலதான் கோவை வடக்குக்கு போயிடுறாங்க அவங்க. அப்புறம் மிஸ்டர் நாயனார் நாகேந்திரன் அண்ட் மிஸ்டர் காந்தி 3% லீட்ல தான் இருக்காங்க. இப்போ 3% லீட். இப்ப நயினார் நாகேந்திரனும் நெல்லை வாங்கலையே, நெல்லை தொகுதியை வாங்கலையே. அதாங்க அவரு சாத்தூர் எங்க போறாரு, அவர் தெரிஞ்சிருச்சுல. நான் தான் சொல்றேன், நான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே சொன்னேன். நயினார் நாகேந்திரனும் மிஸ்டர் காந்தியும் 2% 3% தான் லீட்ல இப்ப இருக்காங்கன்னு. இந்த நிலைமைகள் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டா? மாறுறதுக்கு தெரியலீங்க. ஒரு பிஜேபி மேக்சிமம் 27ல லெஸ் தென் 3 சீட்ஸ் ஜெயிப்பாங்க. 3. ஓகே, அது கன்ஃபார்மான சீட்ஸ் மேக்ஸிமம் 3. சரி, ஒரு அப்பர் லிமிட் 5. அடுத்து டிஎம்கே 44.9% வாக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. 180 தொகுதிகள் அப்படின்றத சொல்லிருக்கிறீங்க. சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு உங்களைப் போலவே இன்னொருத்தர் வந்து வெளியிட்டார், ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த திமுக கூட்டணியினுடைய வாக்குகளை 13% டிவிகே வந்து எடுக்க போறாங்க. திமுக கூட்டணி அதில் ஆர்டர் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. டிஎம்கே விசிகே எந்த ஆர்டர்ல அதிகமாக எடுப்பாங்க அப்படின்னு. திமுக வாக்குகளை அதிகமாகவும், விசிகே வாக்குகளை 2ஆவதாகவும், 3ஆவதா ஏடிஎம்கே வாக்கு, 4ஆவதா பாஜக பாமக, 5ஆவதாக நாம் தமிழர். இந்த வரிசையில தான் வாக்குகளை வந்து டிவிகே வந்து பிரிக்க போறாங்க. அதுலேயும் திமுக கூட்டணியிலிருந்து 13% வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி வந்து பிரிக்க போறாங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாரு சார். ஆனால் நீங்கள் வந்து 44.9% கொடுத்துருக்கிறீங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு 9.7% வந்து கொடுத்துருக்கிறீங்க. அந்த கருத்து கணிப்பையும் நீங்கள் வந்திருக்கிற முடிவையும் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? மற்றவங்க கருத்து கணிப்பு பாதுடுங்க. ஓகே, சொல்ல விரும்பல. அவங்க எடுத்த விதம் வேற மாதிரி இருக்கலாம். ஸோ நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது யார் இருந்தாலும். நம்ம எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. அவங்க எப்படி எடுத்தாங்க அது நம்ம கேட்கவும் முடியாது. பட் ஒரு மரியாதை கொடுக்கணும் யார் கருத்து கணிப்புக்கு சொன்னாலும். அது பத்தி அதுக்குள்ள போக வேண்டாம். நம்ம எங்க ஃபைண்டிங்ஸ் நம்ம பேசலாம். நம்ம வந்து மற்ற கருத்து கணிப்புக்கு நம்மளுக்கு என்ன டிஃபரன்ஸ், அது நம்ம வந்து விவாதிக்கிறது ஒரு நாகரிகமா இருக்காது, என்னோட ஃபீலிங். இப்போ நீங்க கேட்டது வந்து அந்த இதுக்கு பதில் சொல்லிடுறேன். டிவிகேவோட ஓட் ஷேர் யாருதுன்னா, இந்த 18 வயதிலிருந்து 23 வயது ஆண்கள் பெண்கள், அதோட ஓட் ஷேர் தான். நீங்க 30க்கு மேல எல்லாம் டிவிகேக்கு ஓட் ஷேர் இப்போ இல்ல, கன்வர்ஷன் இல்ல. அதுவும் வந்து டிவிகே நல்லா இருந்தாங்க. நாங்களே ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் போல 11 to 13% வரைக்கும் இருந்திருந்தாங்க. ஆகஸ்ட்ல நீங்க கொடுத்தது அப்ப வந்து 170 டிஎம்கே அலையன்ஸ், 64 ஏடிஎம்கே அலையன்ஸ். அப்பவும் டிவிகேக்கு ஒண்ணும் இல்ல. அந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் அவருக்கு டிவிகேக்கு டவுன்ஃபால் ஆரம்பிச்சிச்சு பப்ளிக் மத்தியில. அது வந்து அந்த பெனிட்ரேஷன் உங்களுக்கு யாருக்குமே தெரியல. அது வந்து அப்படியே ஒரு பெரிய தாக்கம். அப்புறம் 2வது தாக்கம் பெண்கள் மத்தியில அவரோட மனைவி சங்கீதா இஷ்யூல ஒரு பெரிய இது எஃபெக்ட் வந்துருச்சு விஜய் மேல. அது சைலண்டா நடந்துட்டு இருக்குது. எங்களுக்கு தெரியும் சைலண்டா என்னென்ன
என்னென்ன வாக்காளர் அவருக்கு வாக்களிக்கலாம்னு நினைச்சாங்களோ அவங்க வந்து இப்போ சைலண்டா இருக்காங்க. டிவிகேக்கு வாக்களிக்க மாட்டாங்க கண்டிப்பா. அந்த வாக்குகள் யாருக்கு போகுதுன்னு இன்னும் தெரியாது. அதனால அந்த டவுன்ஃபால் வந்துருச்சு. இவங்க வந்து டிவிக்கு வந்து ஒரு வாட் யூ கால் இல்யூஷன் மாயையா? ஆமா, மாயத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ஒரு இது, நான் செக்ரட்டரியேட் போயிட்டேன், சிஎம் ஆயிட்டேன். அவங்க சர்வேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஆதவர்ஜுனா எடுக்கிற சர்வேல தான் 30%, 35%, 40, 45, 50 இந்த 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 சர்வேஸ் தான் வருது. வேற எல்லா சர்வேஸும் நம்ம கூட எல்லாரும் எடுக்கிறாங்க. எல்லாம் வந்து 15 தான். அப்புறம் ஒவ்வொருத்தர் 24. அது அது எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. 15 நம்ம வந்து 9.7 கொடுக்குறோம், 15 தான் மேக்சிமம் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு இல்யூஷன். அது இல்லாம அவர் வந்து இப்போ இன்னும் என்ன 25 days 1 month இருக்குது மேக்சிமம். 234 கான்ஸ்டிட்யூன்சிஸ் 234 கான்ஸ்டிட்யூன்சிஸ் அவர் வந்து கேம்பெயின் பண்ண முடியுமா? ஒன்று. PLA 2s இருப்பாங்களா? நீங்க எலெக்ஷன் அன்னைக்கு பாருங்க, பூத்ல வந்து டிவிகேல சிட்டில வேணா இருப்பாங்க, வில்லேஜ் கான்ஸ்டிட்யூன்சில 1 மணிக்கு மேல பூத்ல யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இதுல வந்து டிராவிடியன் பார்ட்டிஸ் வர பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் யாருமே பண்ண முடியாது. நேஷனல் பார்ட்டிஸே வந்து கத்துக்கணும். டிஎம்கே ஏடிஎம்கே பூத் மேனேஜ்மெண்ட், அவ்வளோ பூத் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஒரு புது பார்ட்டி வந்து 234 தொகுதியில அவங்களுக்கு கேண்டிடேட்ஸ் கிடைப்பாங்கன்னா எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது. இப்போ 234 கான்ஸ்டிட்யூன்சி கேண்டிடேட்ஸ் செலக்ஷன் பண்றதுலயே பெரிய ப்ராப்ளம் ஆகும் பாருங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்காரு, ஒரு விஜய் இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து விஜய் வந்து பேசுறாரு. வாக்காளர்களே இருக்கும் பொழுது கேண்டிடேட்ஸ் வந்து இல்லையா? ஆமா, அது சொன்னாரு. விஜய் திருமங்கலத்துல, விஜய் மேலூர்ல, விஜய் மதுரை வெஸ்ட், விஜய் மதுரை ஈஸ்ட், எத்தனை தொகுதியில் நிற்பார் அவரு? அவர் 234 கான்ஸ்டிட்யூன்சி ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. வில்லேஜஸ்க்கு போகணுங்க. சும்மா சிட்டில வந்து ஒரு பாக்கெட்ல வந்து பேசிட்டு நீங்க கேம்பெயின்னா ஒரு இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே எப்படி போறாங்க? மிஸ்டர் ஸ்டாலின் இல்லைன்னா மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, அவங்க வந்து ஒரு கேம்பெயினே வேற மாதிரி இருக்கும். எல்லா தொகுதியும் கவர் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்க இருக்கிற ஸ்டார் கேம்பெயினர்ஸ் கேன்வஸ் போயிடுவாங்க. இப்போ விஜய் டிவிக்கேல எத்தனை பேர் இருக்காங்க கேம்பெயினுக்கு சொல்லுங்க? எத்தனை பேர் இருக்காங்க? மிஸ்டர் விஜய் தவிர வேற யாரும் மக்களுக்கு தெரியாது. குசி ஆனந்தோ ஆதவர்ஜுனாவோ சிட்டில தெரியலாம், பெரம்பூர்ல தெரியலாம், டி நகர்ல தெரியலாம், மயிலாப்பூர்ல தெரியலாம். நீங்க ஸ்ரீபெரும்புதூர் போனீங்கன்னா ஆதவர்ஜுன் யாருன்னு தெரியாது. இதுல முக்கியமா இன்னொரு விஷயத்த, அதாவது ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட இன்டர்னல் சர்வே வந்து எடுப்பாங்க. நம்ம எந்த அளவுல இருக்கிறோம், என்ன எப்படி செய்யணும் அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் டிவிகேவோட தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த இன்டர்னல் சர்வே அது இந்த அளவிற்கு ஊடகங்களில் ஒரு முக்கிய இடம் பிடித்திருக்குது. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? 30% வாக்கு வங்கி தாண்டிட்டோம் நாங்கள் அப்படின்னு அந்த டிவிகேவோட இன்டர்னல் சர்வே அதை வந்து எல்லா ஊடகங்களும் இவ்வளோ ஹைலைட் பண்ணுறாங்களே, அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார், எல்லா பார்ட்டிஸுமே இன்டர்னல் சர்வே பண்ணுவாங்க. இன்டர்னல் சர்வே ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக வந்த டிவிக்கு இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, இன்டர்னல் சர்வே வந்து 15 days ஒன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 4-5 monthsக்கு முன்னாலேயே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க எலெக்ஷன் இப்போ. பட் இன்டர்னல் சர்வே வந்து ஒரு எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு ஒரு அளவுக்கு சொல்றோம். ஃபுல்லாலாம் சொல்ல முடியாது இன்டர்னல் சர்வே. அது இல்லாமல் நீங்க சொல்ற இந்த 30%ங்கிறது அது வந்து ரொம்ப அப்நார்மலுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து கேப்டன் விஜயகாந்தா சாரிஸ்மேட்டிக் லீடர். அவர் வந்து சோசியல் சர்வீஸ் எவ்வளவு பண்ணியிருக்காரு, எவ்வளவு மக்களுக்கு பண்ணியிருக்காரு. எனக்கு என்னமோ விஜய் எவ்வளவு பண்ணியிருக்காரு மக்களுக்குன்னு தெரியலீங்க. ஒரே ஒரு லீடர் 41 இன்னசென்ட் பீப்புள் ஸ்டாம்பேட்ல இருந்தாங்க. அது வந்து மேன்மேட் டிசாஸ்டர். மேன்மேடு, வேற யாரும் தப்பு சொல்ல முடியாது. அவங்கள போய் நம்ம பார்க்க வேண்டாமா?
ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல் அவங்கள கூப்பிட்டு வச்சு பார்க்கறது ஒரு பொலிட்டிக்கல் லீடரோட ஸ்டாண்டா இருக்க முடியுமாங்க? சிம்பிளா சொல்லுங்க. நம்ம போகணுங்க. இதே ஜெயலலிதா அம்மையார் சுனாமி அப்போ நாங்க கவர் பண்ணோம். எப்படி வந்தாங்க? மிஸ்டர் ஸ்டாலின் வந்திருந்தாரு, டாக்டர் கலைஞர் வந்திருந்தாரு, அந்த இடத்துக்கு போனாங்க. இவர் ஒரு 41 உயிர் வந்து யாருனால போச்சு? இவரை பார்க்க வந்த கூட்டம் தானே. அது ஃபேன்ஸா இருக்கலாம், பொதுமக்களா இருக்கலாம். இவர் ஒரு செரிஸ்மெட், இவரோட லீடர் கூட இல்ல, இவர் ஒரு ஸ்டார், சினிமா ஸ்டார். இவரை ஒரு தடவையாச்சும் பார்த்துடணும்னு குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்க. இவர் போய் பார்க்கணுமா, இல்ல அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து 5-ஸ்டார் ஹோட்டல்ல பார்க்கணுமா? இந்த பொலிட்டிக்கல் இது வந்து இந்தியால எங்கேயுமே நடக்கலைங்க. எங்கேயுமே நடக்கல. எந்த ஸ்டாம்பேடு யூபியில எவ்வளவு ஸ்டாம்பேட் இருந்து பிஎம் போவாரு, யோகி ஆதித்யநாத் வந்து 1 ஹவர்ல போயிருவாருங்க பிஜேபி கவர்மெண்ட்லயே. இந்த மாதிரி இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர்னு நம்ம பார்த்துருக்கவே முடியாது. இவர் என்ன நினைக்கிறாருன்னு யாருக்கும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இவர் என்ன நினைக்கிறாரு, என்ன பேசுறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு நெரேட்டிவ் ஆரம்பிச்சாங்க. அப்பவே நான் நிறைய பேர் என்ன கேட்டாங்க, இது வந்து உங்க கருத்து என்னன்னு, இது ஃபெயில் ஆகும்னு. ஒரு நெரேட்டிவ் ஆரம்பிச்சாரு, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டினாரு. அப்பே அந்த நெரேட்டிவ் வந்து இவர் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு. அப்பே நான் சொன்னேன், இந்த நெரேட்டிவ்னாலேயே இவர் அடிபட்டுருவாருன்னு. ஒன்னே ஒரு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண தப்புன்னா, ஒரு கூட்டத்தில் வந்து புலியார் சில்லி போட்டாச்சு, கட்சி கொடி காமிக்கிறாங்க, அது ஆரம்பிச்சது இவருக்கு டவுன்ஃபால் ஆயிடுச்சு. 2 பேரும் பேசியிருக்காங்க, பிஜேபியும் பேசியிருக்காங்க, ஏடிஎம்கேவும் பேசியிருக்காங்க. விஜய் கூட அவர் 95 சீட்ஸ் கேட்டிருக்காரு. நாங்க அப்பவே போட்டோம், நான் டிபேட்ஸ்ல கூட சொன்னேன். 95 சீட்ஸ் கேட்டிருக்காங்க. இவங்க வந்து 25 சீட் தான் கொடுக்குறேன்னு ரெடியா இருந்தாங்க. இவங்க கடைசி வரைக்கும் பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. பேரலல் டாக்ஸ் போயிட்டே இருந்திருக்குது. 2 பேரும் பேசியிருக்காங்க. பட் கடைசியில வந்து இவர் செக்குலரிசம் இதுன்னு விஜய் வந்து அப்படியே தடுத்துட்டாரு. இவரே தான் ஹைப் பண்ணது. காங்கிரஸ் உடையுது, காங்கிரஸ் எங்க கூட வராங்க, ஹைப் பண்ணது டிவிகே தான். காங்கிரஸ் வந்து ஹைகமாண்ட் யாரும் பேசல. சில பேர் பேசினாங்க, சில எம்பிக்கள், சில டேட்டா அனலிஸ்ட் காங்கிரஸ்ல இவங்க எல்லாம் பேசினாங்க. ஹைகமாண்ட் பேசல. அதுவும் ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணாங்க. அதுலயும் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆனா ஆதவர்ஜுனா வந்து சொல்றாரு, 90 சீட்டு 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பொறுப்பு, இதை கொடுத்தும் நாங்க அடிபணியில அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லையா? பேசியிருப்பாங்க. இவங்க வேண்டான் இருப்பாங்க. கடைசியில வந்து ஏடிஎம்கே பிஜேபியே ஒரு செகண்ட் தாட் இருந்திருக்கும். இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இவர் மேல இருக்குது. ஆரம்பிக்கும் போதே இவர் மேல இவ்வளவு அதிருப்தி இருக்கு, இவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்கு. டோட்டலா போய் நம்மளும் எங்காச்சும் இந்த விண்டில் அடிச்சு போயிருவோமா, கீழே போயிருவோம்னு அவங்களே தடுத்துருக்கலாம். வேண்டாம் இந்த அலையன்ஸ் வேண்டான் இருக்கலாம். இப்ப விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில வந்து போட்டியிடுவார் அப்படின்னு இப்போ வரைக்கும் அதான் வந்து சொல்றாங்க. விஜய் வந்து வெல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குதா? நாங்க எடுத்ததுல வந்து ஹையஸ்ட் வந்து வேளச்சேரி, தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் 18%. டிவிகே பெரம்பூர் வந்து 17%. பட் விஜய் வந்து அங்க நின்னார்னா அவர் ஒரு அந்த இமேஜ் அதனால ஒரு 26, 27, 28% மேக்சிமம் போலாம். அந்த 28% போனா இந்த இடத்துல ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் டஃப் ஃபைட், செகண்ட் அண்ட் தேர்ட், அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பெரம்பூர்ல விஜய் நின்னாலும் டிஎம்கேக்கு ஃபேவரா தான் இருக்கும். இவங்க ஸ்ப்ளிட் பண்ற ஓட் எல்லாமே எப்போதுமே ஆன்டி டிஎம்கேன்னு ஓட்ஸ் இருக்கு. எப்போதுமே எந்த காலத்திலும் இருக்கு. அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து விஜய்க்கு போச்சுன்னா டிஎம்கேக்கு ஃபேவர், நல்ல ஃபேவர். ஏடிஎம்கே போகக்கூடாது. இப்போ வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து விஜய்க்கு ஒரு 3%, 4% போச்சுன்னு வைங்க ஆன்டி இந்த தொகுதியில. அது வந்து யாருக்கு சாதகம்னா டிஎம்கேக்கு தான், டிஎம்கே அலையன்ஸ் தான் சாதகம். அது ஏடிஎம்கே அலையன்ஸ் இன்னும் வீக் ஆகும்.
அவங்களுக்கு வர வேண்டிய ஓட் டிரான்ஸ்ஃபர் அது நடக்காது. ஸோ இவங்க வந்து டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்கும் டஃப் ஃபைட் பெரம்பூர்ல இருக்கும். ஆனா டிஎம்கே அங்க ஜெயிச்சிருவாங்க. கேண்டிடேட் யாரை போட்டாலும் ஜெயிப்பாங்க. இப்ப இருக்கிறவரே நின்னாலும் இவருக்கு சீட் இல்லைன்னு வேற யாரோ புதுசா போட்டாலும் ஜெயிப்பாங்க. ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த் இவங்க எல்லாம் சென்னையில தான் போட்டியிடுவாங்கன்றாங்க. யாருக்குமே வாய்ப்பே இல்லையா? யாரும் ஜெயிக்க முடியாதுங்க சென்னையில. இரண்டாம் இடம் வந்து 2 தொகுதி நான் சொல்லுவேன். 2 லீடர்ஸ். ஒன்னு வந்து விஜய், இன்னொன்னு சீமான். 2 லீடர்ஸ் தான். பட் டிவிகேல மற்ற எந்த லீடர்ஸ் செகண்ட்ல தான் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த 9.7% வாக்கு அப்படின்னு வந்து சொல்றீங்க. அதே போல இது விஜய் கட்சிக்கு, சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு 4.8% அப்படின்னு சொல்றீங்க. ஏற்கனவே 8.22% வாக்கு வங்கியோட சீமான் இருக்கிறாரு. நாம் தமிழர் வாக்கு தான் வந்து விஜய்க்கு போகுதா? அந்த வாக்காளர்கள் தான் விஜய்க்கு போறாங்களா? இல்ல விஜயினுடைய வாக்காளர்கள் யார்? இவங்கெல்லாம் புது வாக்காளர்களா? விஜய் முக்கால்வாசி வந்து புது வாக்காளர்கள். அதான் சொன்னேன் 18 to 23. இந்த ஃபர்ஸ்ட் டைம் 18 to 23. அவங்க வந்து ஒரு புது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க. பட் இந்த இஷ்யூஸ், நிறைய இஷ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ அவங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்க, போடலாமா வேண்டாமா. சரி, நம்ம எதுக்கு என்டிகே வந்து கேடர் பேஸ்ட் பார்ட்டி, அதுல வந்து நம்ம கேடர் பேஸ்ட் பார்ட்டி, இவர் வந்து ஃபேன் பேஸ்ட் பார்ட்டி, அவர் கேடர் பேஸ்ட் பார்ட்டி. சீமான் சரி இல்ல விஜய்க்கு ஒரு தடவை ட்ரை பண்ணுவோன்னு ஓட்டு போடுறவங்க சீமானுக்கு ஓட்டு போட்டு முதல்ல வாக்களிச்சவங்க இங்க வாக்களிக்கணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அது திருப்பி என்டிகே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் அதான் இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னேன், கேடர் பேஸ்ட் பார்ட்டி. நான் இன்னும் சொல்றேன், ஒரு 3%, 3.5% சீமானுக்கு கூடுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஓகே, இப்போ ஆனால் நீங்கள் 4.8% தான் நாம் தமிழர் கொடுத்துருக்கிறீங்க. அது திரும்பவும் 8%, 7.5% 8.5% வாக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்ப வேணா டர்ன் ரவுண்ட் ஆகும். அது கேடர் பேஸ் பார்ட்டி. அது அந்த அந்த 2%, 3% விஜய்க்கு போடுறேன்னு நினைக்கிறவங்க அப்படியே திருப்பி இங்க வரலாம். ஏன்னா விஜயோட கேம்பெயின் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆனா 7% வாங்குறதுக்கு எல்லா சான்ஸும் இருக்குது. என்டிகே ஃபைனல்லாம் கண்டிப்பா 7%, 6.5% இருந்து 7% வாங்குறதுக்கு எல்லா சான்ஸ் இருக்கு. நம்ம எடுத்ததுக்கு தேர்ட் ஒப்பீனியன் போல் ரிலீஸ் பண்ணும்போது எப்படின்னு பார்க்கலாம். இவங்க 2 பேர். ஓகே, அப்ப சீமானும் வெற்றி பெற போவதில்லை காரைக்குடியில. சீமான் 2வது இடம் வந்துருவார், கண்டிப்பா வந்துருவார். அங்க யாருக்கு, திமுகவா அதிமுகவா, யார் அங்க ஜெயிப்பா? வந்து திமுக வருவாங்க. 3வது இடம் வந்து அதிமுக வருவாங்க. 2வது இடம் என்டிகே, சீமான். சார், இதுல இன்னொரு மற்ற கருத்து கணிப்புகள்ல வந்த இன்னொரு கேள்வி வந்து கேட்க விரும்புறேன் சார். 80 தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்துக்கு போகுது, தமிழக வெற்றி கழகம் 2வது இடத்துக்கு வரப்போறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது நெரேட்டிவா இல்ல இது உண்மையிலே கருத்து கணிப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எலெக்ஷனை ஸ்ட்ரெயிட் ஃபைட் வந்து டிஎம்கேலேஸ் ஏடிஎம்கேலேஸ் தான், வேற யாரும் இல்லை. பிக்சர்லயே இல்லை. 80 தொகுதி 2வது இடமெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்து கார்பரேஷன் எலெக்ஷன்ல ட்ரை பண்ணலாம். கார்பரேஷன் எலெக்ஷன்ல உள்ளாட்சி தேர்தலில் ட்ரை பண்ணலாம். 2வது இடத்துக்கு ஒரு 100 வார்டு இருக்குதா, சென்னையில் 200 வார்டு இருக்கா, ஒரு 30 வார்டுல 2வது இடத்துக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இது அசம்பிளி எலெக்ஷன். 2வது இடம் வர்றதுக்கு ஒரே ஒரு தொகுதி தான் சான்ஸ். அது நான் சொல்லிட்டேன். டிவிகேக்கு ஒன்லி பெரம்பூர் விஜய் நின்னா, வேற எந்த இடத்துலயும் அவங்க 2வது இடத்துக்கு வர முடியாது. 2வது இடம் ஏடிஎம்கே தான் எல்லா தொகுதியிலும். 234, 233 தொகுதியில் நான் இப்ப சொல்றேன். 2வது இடம் வந்து ஏடிஎம்கே தான். ஒரே தொகுதியில தான் விஜய் வந்து பெரம்பூரோ எங்க நின்னாலும் அவர் 2வது இடத்துக்கு வர்ற சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். ஓகே சார். ஆனால் இறுதியா வந்து திமுக கூட்டணி அவங்க வந்து 180க்கும் 180 சீட்டு வந்து கண்டிப்பா வந்து ஜெயிப்பாங்க அப்படின்றத உறுதியா சொல்றீங்க. என்னென்ன காரணம்? இப்ப கடைசியா ஒரு 5000 ரூபாய் போட்டாங்க, அது எந்த அளவுக்கு ஒரு விளைவை வந்து பெண்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்குது? ஏன்னா பெண்கள் வாக்கு விஜய்க்கு அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு நீங்க ஏற்கனவே பதில் சொல்லிட்டீங்க. இப்ப இது திமுகவுக்கு பெண்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த மாதிரி
திமுக கூட்டணி இந்த 180 அப்படின்றத என்னென்ன ஃபேக்டர்ஸ் மூலமா சொல்றீங்க சார்? ஃபேக்டர்ஸ் வந்து நாங்க வந்து 2019 நாங்க சொன்னோம். அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு பெண்கள் அப்படியே ஷிஃப்ட் ஆறாங்க டிஎம்கே லைன்ஸ்க்குன்னு சொன்னோம். அது வந்து 21ல நல்லாவே தெரிஞ்சுது. 24ல இது வந்து ப்ரூவன் விமன் வந்து டிஎம்கே போறாங்க. சார் இப்போ வந்து ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்கு டிஎம்கே. சில அமைச்சர்கள், சில எம்எல்ஏக்கள், முக்கியமானது இந்த கார்பரேட்டர்ஸ், கவுன்சிலர்ஸ், அவங்க 24/7 கனெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க பீப்புள். அதெல்லாம் இருக்கு. பட் மிஸ்டர் ஸ்டாலினோட இமேஜ், அதுதான் டிபேட்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். மிஸ்டர் ஸ்டாலினோட இமேஜ் வந்து நேஷனல் லெவல்லையே இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஸ்டேட் லெவல்ல எப்படி? ஸ்டேட் லெவல்ல ஸ்டாலினோட இமேஜ் அந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ் ஸ்லோவா லைட்டா ப்ரோ இன்கம்பன்சியா வர ஆரம்பிச்சிருச்சு. அது இப்ப வந்து இந்த பெண்கள் வந்து ரெண்டு திட்டங்க சூப்பர் ஹிட்டுங்க. ஒன்னு வந்து மகளிர் உரிமை தொகை, இன்னொன்னு விடியல் பயணம் பெண்களுக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம் அது. அப்புறம் ஃப்ரீ லேப்டாப்ஸ், இலவச லேப்டாப் எலெக்ஷனுக்கு முன்னால, அது நல்ல கவர் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 5000 ரூபா போட்டாங்கல்ல, மாஸ்டர் ஸ்ட்ரோக், அடிச்ச ஸ்ட்ரோக் வந்து 6. அதுல வந்து பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். சொன்னது நாங்க இதுலயே சர்வேலயே கேட்டா அவங்க சொல்றாங்க 5000 ரூபா கொடுத்துட்டாங்க. இப்ப 2000 ரூபா ஆட்சிக்கு இது வந்தா திருப்பி 2000 ரூபா கொடுக்குறேன்றாங்க. 1000 ரூபா சொன்னாங்க கொடுத்துட்டாங்க. இப்ப இவங்க வந்தா 2000 ரூபா கொடுப்பாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அதுல நிறைய இது இருக்கு. நாங்க கேட்டோம் பெண்கள்கிட்ட, இது ஒரு வந்து பெக்குலியர் கொஸ்டின். இது வந்து டிபேட்லயும் சொல்லியிருக்கேன். நீங்க எம்கே ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டா பெண்கள் என்ன சொல்றாங்க, ஸ்டாலினுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்றாங்க. இந்த பெக்குலியர் இது கேட்டிருக்கீங்களா பெண்கள் மத்தியில? இது டாக்டர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா கிட்ட கேட்ட போது இப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப ஸ்டாலின் சொல்றாங்க ஏன் வந்து அவருக்கு வாக்களிக்க கூடாதுன்றாங்க. அப்ப பெண்கள் வந்து எப்படி டிஎம்கேக்கு அப்படியே மர்ஜ் ஆயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டங்கள் தான். இந்த திட்டங்கள்னாலதான் வந்து டிஎம்கே வந்து இந்த 180க்கு வர்றதுக்கே காரணம். இந்த திட்டங்களை அவங்க போல் ப்ராமிசஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணலன்னு வைங்க, இந்த தடவை கண்டிப்பா ஏடிஎம்கே வந்திருக்கும், ஆட்சி அமைச்சிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு பேசுறதுக்கே ஏடிஎம்கே ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இவங்க சொன்னாங்க, அறிவிச்சிருக்காங்க, அது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. இப்ப எடப்பாடி பழனிசாமி 2000 அறிவிச்சிருக்காரு, விஜய் வந்து 2500 அறிவிச்சிருக்காரு. இத பத்தி எல்லாம் மக்கள் என்ன சார் நினைக்கிறாங்க? சார் ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொன்னாரு, கொடுத்துட்டாரு. இன்னும் உயர்த்துவேன் இருக்காங்க டிஎம்கேல, அதையும் பண்ணுவாங்க. 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு, நாங்க கேட்கவே இல்லை, 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு. அப்படி இதுக்கு மேல பப்ளிக் வந்துங்க சொன்னா செய்வாங்களான்னு பாப்பாங்க, செஞ்சிட்டாங்க. இன்னும் வந்து நம்பிக்கை மேனிஃபெஸ்டோல என்ன சொல்றாங்கன்னு டிஎம்கே பார்க்கலாம். நீங்க ஸ்கூட்டர் கொடுக்குறேன், வீடு கட்டி கொடுக்குறேன், இதெல்லாம் வந்து எல்லா பார்ட்டிஸும் போல் மேனிஃபெஸ்டோல பண்றது தானுங்க எல்லாமே. பட் இந்த டைரக்ட் மணி டிரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, அது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இந்த டைரக்ட் மணி டிரான்ஸ்ஃபர், இந்த 1000 ரூபாய் போகுதுல, அந்த 1000 ரூபாய் ஒரு கிராமம்னு வைங்க, ஒரு 500 குடும்பம் இருக்குன்னு வைங்க, அதுல 300 குடும்பம் போகுதுன்னு வைங்க. அந்த மாசத்துக்கு அந்த 30,000 இருக்குல்ல, ஒரு குடும்பத்துக்கு 30,000 அது வந்து வில்லேஜ்ல, அந்த வில்லேஜ்ல இருக்க கடைகள், சின்ன கடைகள், இந்த கிரானா சொல்லுவாங்க நார்த் இந்தியால, நம்ம அண்ணாச்சி கடை அந்த மாதிரி அங்கதான் ரொட்டேட் ஆகும் பணம் எல்லாம். ரொட்டேட் ஆகும் பணம். அது வந்து எவ்வளவு நல்லது தெரியுங்களா எக்கானமிக்கு? ரொம்ப நல்லது. அந்த கிராமத்துக்குள்ளேயே அந்த பணம் வந்து ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி செமி அர்பன்ல ரொட்டேட் ஆகும். அப்ப அங்க யாராரு வியாபாரம் பண்றாங்களோ அவங்களுக்கும் சேஃப், அவங்களுக்கும் ஒரு பிசினஸ், பொழைப்பு, அவங்க குடும்பம். இந்த மாதிரிலாம் பார்க்கணும். டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் வந்தாலே உங்களுக்கு வந்து எக்கானமி வந்து நல்லா இருக்கும். இவங்களே கொடுக்கலாம், யூனியன் கவர்மெண்டே ஒருத்தர் கொடுக்கலாம், 10,000 ரூபாய் கொடுக்கலாம். வேற என்ன காரணங்கள் சார் திமுகவோட இந்த 180 தொகுதிகள் அப்படின்றது பெண்கள் மிக முக்கியமான காரணம் அப்படின்றது சொல்றீங்க? வேற என்ன வேற என்ன காரணங்கள் வந்து இருக்கு? மெயின் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, நான் பார்த்திருக்கேன். அந்த காலம் சென்னையில் இருக்கும்போது, டாக்டர் கலைஞர் இருக்கும்போது
காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே அலைன்ஸ் பேசும்போது காலையில 9 மணி ஃபிளைட்ல பிரணாப் முகர்ஜி வருவார், கலைஞரை பார்த்துட்டு போவார். 6 மணி ஃபிளைட்ல குலாம் நபி ஆசாத் வருவார், அவர் நைட் கிளம்பிடுவார். அடுத்த நாள் மத்தியானம் வந்து முக்குல் வாஸ்னிக்கு வருவார். அடுத்த நாள் காலையில் திருப்பி குலாம் நபி ஆசாத் வருவார். 3 நாள் ஆகும். டாக்டர் கலைஞரை வந்து கிராக் பண்றதுக்கு இந்த அலையன்ஸ்ல உங்களால முடியாது, ரொம்ப கஷ்டம். நீங்க 50 சீட் கேட்டீங்கன்னா 15 சீட்டு 20 சீட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. பட் எம்கே ஸ்டாலின் 2019 அலையன்ஸ் இன்டாக்டா வச்சிருக்காரு. இன்டாக்ட், யாருமே போகல எக்ஸப்ட் வேல்முருகன், வேற யாரும் போகல. இன்டாக்டா வச்சிருக்காரு. அப்படி காங்கிரஸ், விசிகே, 2 கம்யூனிஸ்ட், எம்டிஎம்கே, சிறு சிறு கட்சிகள், அப்புறம் இப்ப வந்து டிஎம்டிகே வந்துட்டாங்க. இங்க நம்ம அதை பத்தியே பேசல சார். டிஎம்டிகே அதை வந்து எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க சார். தேமுதிக அவங்க வந்து ஒண்ணுமே இல்லை, ஒரு லெட்டர் பேட் கட்சி மாரி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு 10 சீட்டு, விடுதலை சிறுத்தைகள் ஒரு களத்தில் வலிமையோடு இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு 8 சீட்டு தான். கம்யூனிஸ்டுகள் வந்து அவ்வளவு களத்தில் போராட்டங்களை வந்து நடத்தி முன்னணியில பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுல அவ்வளவு தீவிரமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு 5 சீட்டு தானா, கடந்த முறை கொடுத்த சீட்டு கூட இல்லையா அப்படின்ற இந்த குரல் வந்து தீவிரமா சமூக வலைதளங்கள்ல விவாதிக்கிறாங்க. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? தேமுதிகவுக்கு ஏன் 10? சார், நீங்க 2011 வந்து நீங்க அந்த இதுக்கு போங்க. ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து ஸ்வீப் பண்ணதே டிஎம்டிகே கூட அலைன்ஸ் வச்சதுனாலதான். டிஎம்டிகே விஜயகாந்த் கிட்ட அலைன்ஸ் வச்சதுனாலதான். 2016 நீங்க பாத்தீங்கன்னா இந்த நால்வர் அணி சொல்லுவாங்க, இந்த மக்கள் நல கூட்டணி, அவங்க ஃபார்ம் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா 2016 டிஎம்கே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கும். அவங்க எல்லா ஆன்டி ஓட்ஸ் எல்லாம் பிரிச்சு இருக்க 2%, 3% வந்து டிஎம்கே குழு ரோட்டெல்லாம் பிரிச்சு ஏடிஎம்கே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிஎம்டிகே வந்து நீங்க வந்து சில ரீஜன்ஸ் நாங்க பார்த்ததில்ல, சென்னையிலேயே சில பாக்கெட்ஸ்ல ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு ஒவ்வொரு தொகுதியில் இருக்கு, 500 ஓட்டு. பட் நீங்க ஃபர்தரா போனீங்கன்னா கள்ளக்குறிச்சி அந்த சைடெல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் 7000 8000 ஓட்டு இருக்கு, 10000 ஓட்டெல்லாம் இருக்கு. கள்ளக்குறிச்சி ரிசீவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி சவுத்துல போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. மதுரை மெயினா, அப்புறம் விருதுநகர் மாவட்டம், அதே மாதிரி தொகுதின்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி, சாத்தூர், இந்த சைடெல்லாம் வந்து அவங்களுக்கு இது இருக்கு. அதே மாதிரி டெல்டால போயிட்டீங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி, இதுல எல்லாம் அவங்களுக்கு பாக்கஸ் இருக்கு. எல்லா இடத்துலயும் அவங்களுக்குன்னு ஒரு ஓட் ஷேர் இருக்கு. அவங்க ஓட் ஷேர் இவ்வளோ டவுன் ஆனது வந்து இவங்க வந்து அலையன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனாலதான் விஜயகாந்துக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இவங்க அலையன்ஸை சேஞ்ச் பண்ணாம விஜயகாந்த் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரோ தனியா பண்ணணும்னு இன்னொரு 2 எலெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 15% வந்திருப்பாங்க. அவங்களால முடியல. ஒரு பார்ட்டி ரன் பண்ணணும்னா சாதாரணம் இல்லை. அவங்க அலையன்ஸை சேஞ்ச் பண்ணி தான் அவங்க அந்த இது ஆயிடுச்சு. ஆனா இது நல்ல சான்ஸ். 10 சீட் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஎம்டிகேக்கு என்ன வந்து ஒரு பெரிய இதுன்னா ஸ்ட்ரைக்கிங் ரேட் காமிக்கணும். அட்லீஸ்ட் 80% ஸ்ட்ரைக்கிங் ரேட். 8 சீட்டாச்சு ஜெயிச்சாகணும். 8 சீட் ஜெயிக்கலினா அப்புறம் இந்த இதுல வந்து டிஎம்டிகேவோட ஓட் ஷேர் தெரிஞ்சிடும். இந்த எலெக்ஷன் தான் கரெக்டா தெரியும். ஏன்னா மாறி மாறி நிக்கிறதுனால இப்ப இந்த 10 சீட்டு ஹையஸ்டா 10 சீட்ல எவ்வளவு வராங்களோ அப்பதான் வந்து இவங்க இமேஜே தெரியும். இது வந்து டிஎம்டிகேக்கு ஒரு பெரிய சவால் இந்த எலெக்ஷன். இந்த 10 சீட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க சார்? மற்ற கட்சிகளுக்கு இப்ப விசிகாவுக்கு 2 கூட சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. ஆனா மற்ற கட்சிகளுக்கு வந்து குறைக்க தானே செஞ்சிருக்கிறாரு சிஎம். அதை எப்படி வந்து பாக்குறீங்க சார்? அலையன்ஸ் வரும்போது இப்படி எல்லாம் நிறைய நடக்கும் சார். நான் டெல்லியில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். பிஜேபி காங்கிரஸ் அலையன்ஸ் எப்படி எல்லாம் நடக்கும்னு. திடீர்னு சொல்லுவாங்க, மாத்திடுவாங்க. நைட்டு வந்து உங்களுக்கு 18 சீட்டும்பாங்க. இவங்களே தெரியாம காலையில வந்து 12 சீட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் இவ்வளவு கட்சி இருக்கு. இப்போ ஏடிஎம்கே பாருங்க எவ்வளவு பிரச்சனை. நிறைய கட்சி இருக்கு. எல்லாத்தையும் திருப்தி பண்ணும். பட் கம்யூனிஸ்டுக்கும் வந்து கொடுத்துக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு சீட் ஜாஸ்தி, விசிகேக்கும் கொடுத்துக்கலாம்.
என்னோட இது வந்து விசிகேக்கு ஒரு 10 சீட்டே கொடுத்துக்கலாம். என்னோட இது திருமாவுக்கு ஒரு 10 சீட் கொடுத்துக்கலாம். கம்யூனிஸ்ட்க்கு ஒரு சீட் கொடுத்துக்கலாம். பட் கம்பல்ஷன் நிறைய கூட்டணி இருக்கு. 28 சீட் காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. அது வேற இருக்கு. எல்லாம் கம்மியா கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களும் ஃபைட் பண்ணும். ஒரு 175 பிளஸ் ஃபைட் பண்ணாதான் டிஎம்கே சிம்பிள்ல ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே ஃபைட் இருக்கும். ஒரு 150 160 டிஎம்கே ஃபைட் பண்ணாங்கன்னா அது இருக்காது. எலெக்ஷன் வந்து டிஎம்கேக்கும் ஸ்ட்ராங்கா இருக்காது. அவங்க வீக் ஆயிடுவாங்க. அதனால எல்லாம் கம்பல்ஷன் இருக்குங்க. நிறைய கம்பல்ஷன் இருக்கும். இப்ப இந்த கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுது அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து பரவலா வைக்கப்படுது. அப்படி இருக்குமா இந்த தேர்தல்? இல்ல சார், நம்ம எடுத்த பார்த்ததுல டிஎம்கே வந்து அவங்களே தனியா ஃபார்ம் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட். போன தடவை விட சீட் ஜாஸ்தி தான் வரும் டிஎம்கே தனியா. ரைசிங் சிம்பிள்ல டிஎம்கே வந்து போன தடவை விட ஜாஸ்தி சீட் தான் வாங்குவாங்க. 3-4 சீட் ஜாஸ்தி வாங்குவாங்க. அதே போல சிவி சண்முகம் அவர் வந்து விழுப்புரத்துல இருந்து இப்ப மயிலம் போய் போட்டியிடுறாரு. மயிலம் ஆல்ரெடி வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறவர் வந்து சிவகுமார் பாமக அவர் இருக்கிறாரு, அவர் போறாரு. அதே போல ராஜேந்திர பாலாஜி ராஜபாளையத்துல இருந்து சிவகாசி போறாரு. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் போலூர்ல இருந்து கலசப்பாக்கம். அதே போல இன்னும் திமுக அமைச்சர்களுடைய 14 முக்கிய தொகுதிகள், அந்த தொகுதிகளில் எங்கேயுமே வந்து ஏடிஎம்கே வந்து நேரடியாக போட்டியே இல்லை அப்படின்றது இதெல்லாம் வந்து எதை காட்டுது சார்? நீங்க சொன்ன தொகுதி எல்லாம் வந்துங்க, இப்போ நார்த்ல வந்து பிஎம்கேவோட ஓட் ஷேர் டிரான்ஸ்ஃபர் ரொம்ப கேள்விக்குறி. எழுதி வச்சுக்கோங்க, எலெக்ஷன் பார்க்கலாம், ரிசல்ட் அன்னைக்கு பார்க்கலாம். பிஎம்கேவோட ஓட் ஷேர் வந்து ஏடிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏடிஎம்கே ஓட் ஷேர் பிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. பிஎம்கே ஓட் ஷேர் 2 பக்கம் பிரியும். சீனியர் ராம்தாஸ் கொஞ்சம் பிரியும், ஜூனியர் ராம்தாஸ்க்கு பிரியும். பிஎம்கேக்கு எவ்வளவு ஓட் ஷேர்? 4.5 to 5% வச்சுக்கிறீங்களா? மேக்ஸிமம் 5 வச்சுக்கலாம். இவர் ஒரு 3.25% எடுப்பாரு. 3.5 வைங்க. யாரு? அன்புமணி. இவர் சீனியர் டாக்டர் ராம்தாஸ் வந்து ஒரு 1.25% வாங்குவார். 1.5%. நீங்க பாத்தீங்கன்னா 45 ஏஜ் 45 to 75 சீனியர் ராம்தாஸ் தான் வாக்களிப்பாங்க. இந்த 40 கீழே இருக்குல்ல, அவங்க தான் ஜூனியர் ராம்தாஸ்க்கு வாக்களிப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும், வன்னியருக்கு தெரியும், எல்லா வன்னியர்களுக்கும் தெரியும் ராம்தாஸ் தான் வந்து அவர் தான் காப்பாத்திட்டு இருக்காரு அந்த வன்னியர் இதுக்கே. அதனால மரியாதை இருக்கு அவர் மேல. அவர் வயசா இருக்கலாம், பட் அவர் தான் வளர்த்துனது அந்த கட்சியை. அதனால அந்த ஓட்டு பிரியுங்க. அந்த ஓட்டு பிரியும் போது ஏடிஎம்கே யார் நிக்கிறாங்களோ மைனஸ் ஆயிடும். சிவி சண்முகம் மைனஸ் ஆகுங்க. எல்லாத்துக்கும் மைனஸ் ஆகும். நீங்க சொன்ன பேர் எல்லாத்துக்குமே மைனஸ் ஆகும். தொகுதி விட்டு மாறினாலே மைனஸ் ஆயிடும் உங்களுக்கு. மயிலத்துல வந்து சிட்டிங் எம்எல்ஏ அவரு அதிருப்தியில் இருப்பாரு. எல்லா அதிருப்தியில் இருப்பாங்க, பாமக அதிருப்தி இருப்பாங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து ஓட் ஷேர் அங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகாதுங்க சார். இறுதி கட்டமா தேர்தலுக்கு முந்தைய உங்களுடைய அந்த 3ஆம் கட்ட கருத்து கணிப்பு வந்து எப்ப வெளியாகுது சார்? என்னைக்கு வெளியிட போறீங்க? ஏன்னா அதுக்குள்ள கூட்டணி வேட்பாளர்கள் எல்லாமே வந்துரும்னு நினைக்கிறேன். அது எப்போ வெளியாகும் சார்? ஃபைனல் ஒப்பீனியன் போல் வந்து 6ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு 5 to 6, இல்லைன்னா 7ஆம் தேதி 5 to 6 சாயந்தரம் ஈவினிங்கு அது ரிலீஸ் பண்ணிடுவோம். இது வந்து 29th வந்து எக்ஸிட் போல், 6:30க்கு எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக ஒரு விரிவாக வந்து கள நிலவரங்களை வந்து பகிர்ந்துருக்கிறீங்க. அடுத்து நீங்கள் 3ஆம் கட்டமாக நீங்கள் வெளியிட போகிற அதையும் நம்முடைய நேயர்களுக்காக நீங்கள் ஒரு நேர்காணல் வந்து கொடுக்கணும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க.